அமைச்சர் சேகர் பாபு எங்கள் துறையின் அமைச்சரே கிடையாது எனவும் KN நேரு எங்கே சென்றார் என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அது குறித்து அமைச்சர் KN நேரு கருத்து தெரிவித்துள்ளார். கொடுத்து பிரியாணி போட்டதா 10 வாட்டி சுத்தி காட்டுறீங்க. MK ஸ்டாலின் ஐயா உங்க பக்கத்துல தேநீர் குடிச்சாரு, உட்கார்ந்து சாப்பிட்டாரு. யாருக்கு சாப்பிட்டா நாங்க கேட்டோமா? பிரியாணி கேட்டோமா? டீ கேட்டோமா? இல்ல அந்த 2000 ரூபாய் பூச்சி பிடிச்ச அரிசியை கேட்டோமா? நாங்க கேட்கவே இல்லையா? நீங்களே தானே கொடுத்தீங்க. அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க, நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, பிரியாணி சாப்பிட்டீங்க, மழையில வந்து நடந்தீங்க, தேநீர் குடிச்சிங்க. அப்ப அதே மக்கள் தானே இப்போ இங்க உட்காந்துருக்கோம். இப்ப ஏன் எங்களை சந்திக்க வரல? சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல, அவரு வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல, ஏன் வரமாட்டேன்றாரு? உலகமே போயிடுச்சு இந்த செய்தி, உங்களுக்கு போவாமலே இருக்கும். கல்மண் காரமா இருக்கிறீங்க, சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா கட்சியிலும் தான் வராங்க, எல்லாம் வந்து தொழிற்சங்கத்திலும் தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? உங்க வாசல் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்து போராடி இருக்கோம். போறவங்க வரவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல? கடுமையா பேசுறீங்க, மிரட்டலுக்கு ஆளாவுறீங்க. கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. 5000 ரூபாய் தரேன் வாங்க, இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயந்தவங்களை கூட 5000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல கொடுத்த 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமா இருந்து பேசிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் விட்டுருலாங்க. நீங்க வந்து அவங்க சொல்றாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க. தேர்தல் வரதுனால என்ன சொல்றாங்க, தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க, எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவங்க என்ன நான் சொல்றேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நாங்க எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கு ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. தூய்மை பணியாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேத்து கூட அங்கதாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க, கேமராவோட வந்து திருப்பி அப்படிதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்க அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசினாங்க. நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் தான் என்கிட்ட பேசலாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிருக்காரு, நாங்க தான் நேரடியா நான் என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்க சொல்லிருக்காங்க. தூய்மை பணியாளர் சொல்றாங்க. குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க. நான் அவங்கள பத்தி குற்றச்சாட்ட விரும்பல. நான் கலந்துகிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க.